எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல கலர்ஸையும், நோட்டையும் பார்த்தாலே பல படைப்புகள் அள்ளி தெளிக்கிற படைப்பாளர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி ஒரு படைப்பாளிகிட்ட குடுத்தது தான் இந்த கிண்ணம். வீட்ல இருக்க கிண்ணத்த எடுத்து குடுத்து ஒரு 7, 8 ரவுண்டு போட்டு தாம்மான்னு கேட்டேன். கலர்ஸையும், கலர் பென்சில்ஸையும் எடுத்து குடுத்தாச்சு. அவங்க எவ்வளோ அழகா ரவுண்டு போட்டு தந்தாங்க அப்படின்னா, பொறுமையா, அழகா அவங்களே பிடிச்சு, அழகா சர்க்கிள் போட்டு தந்தாங்க. கலர்ஸையும், நோட்டையும் பார்த்தாலே போதும். அவங்க நோட்டு மட்டும் இல்ல. வீட்ல இருக்க எல்லா நோட்லயும் அவங்களோட கைமணம் தான் இருக்கும். பென்சில்ஸையும், கலர்ஸையும் பார்த்து நோட்டு கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சுச்சு. ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒரு கோடு, ஒரு படம். அதுவும் ஒரு கோடு வரைஞ்சிட்டாங்கன்னா, அடுத்து ஃப்ரெஷ் பேஜில தான் வரைவாங்க. கொஞ்சம் இடம் இருக்கு. அதில வேற படத்த வரையவும்லாம் கிடையாது. அடுத்தடுத்த பேஜில தான் கண்டிப்பா வரைவாங்க. அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு எனக்கு நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அழகா எல்லா ரவுண்டையும் சூப்பரா போட்டு தந்தாங்க. அதில கலர்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ போட்டு தந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து படம் வரைகிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்துட்டு இப்படி தான் வரையணும், அப்படி தான் வரையணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம அவங்க 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 எண்ணத்தில் அவங்க பிரெயினில் என்ன தோணுதோ அதை வரைவாங்க. அவங்கள ஃப்ரீயாக வரைய விடணும்னு தான் இப்போ எல்லோரும் நெட்டில் கூட படித்தேன் நான். குழந்தைங்க படம் வரைகிறாங்க அப்படின்னா அவங்கள ஃப்ரீயாக வரைய விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. என் பொண்ணு செவுத்துலாம் வரைவா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அதனால அழகாக நோட்லேயே வரைகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. அழகாக பொறுமையாக ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து வரைஞ்சாங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியமாச்சு. எப்படி இவ்வளோ நேரமாக ஒரு இடத்துல உட்கார்றா அப்படிங்கிறது. இல்லைன்னா கடை வரைவாங்க, வெளியே போவாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி கொஞ்சம் வரைவாங்க, போவாங்க. அப்புறம் அவங்களோட இஷ்டம் தான், அப்படி தான் வரைவாங்க. இந்த படத்தை அழகாக வரைஞ்சி கொடுத்தா ஒரே இடத்துல உட்காந்துருந்து. கலர்ஸ் கொடுத்தது பூராமே அவங்க தான் அழகாக கலர்ஸ் கொடுத்தாங்க. நான் வரைகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி அந்த கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ஹைலைட், ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் அதுக்கடுத்து மேலே போட்ட கோலம் போல என் தங்கச்சி போட்டதை ரொம்ப அழகாக போடுவாங்க. ரொம்ப பொறுமையாக போடுவாங்க. எனக்கு பர்சனலாக அந்த கோலம் போடுறது, படம் வரைகிறது, கலர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோஸ் பார்க்குறதுமே அதை பற்றின வீடியோஸ் தான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன். நானும் என் பொண்ணும் கலர் பண்ணுறது தான் முழு வேலையே. கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா போதும், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு கலர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஜென்ரலாகவே கலர் பண்ணுறது, இந்த மாதிரி படம் வரைகிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் தான். நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நம்மளுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபோனில் வரைய யூஸ் பண்ணது எல்லாமே நார்மல் பிளாக் பென் தான். நார்மல் பிளாக் பென் வச்சு ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. நார்மல் பிளாக் பென்னுங்கவும் அது வந்துட்டு அந்த இடத்துல சரியாக கலர்ஸ் கொடுக்கவும், கலர் பென்சில் கொடுக்கவும் சரியாக வரல. அதுக்கப்புறம் இந்த பென் தான் வந்து பிளாக் ஜெல் பென், அதை வச்சு யூஸ் பண்ணிக்காங்க. அது நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு. ஒரு கையில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையில் வரைஞ்சிருக்காங்க. அதான் அப்படி லைட்டாக ஆகுது. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபைனல் அவுட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது கோயிலில் வரைஞ்ச கோலம் மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், கோயிலில் இருக்கிற கோலம் மாதிரி போட்டிருக்கிற கோலம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகா கலர் அடிக்கிறீங்க அடிப்பட்டு. எதுக்கு பச்சை கொடுத்துருக்கீங்க அழகி? நல்லா இருக்கலமா?